Hi students, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா வேர்ட் ப்ராசஸிங் அப்படின்ற லெசன் பார்த்துருப்போம். இப்போ நம்ம செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா செகண்ட் லெசன், தட் இஸ் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். ஸோ இந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் மீனிங் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், apply stress management techniques, demonstrate the ability of working independently, describe the types of self-awareness, describe the meaning of self-motivation and self-regulation. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டை நம்ம முழுக்க பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா ஸ்ட்ரெஸ்னால் என்ன, அதோட மீனிங் என்ன, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி வந்து ரிலீவ் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான நம்ம டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். தேர்ட் வந்து பார்த்தோம்னா டெமான்ஸ்ட்ரேட் தி அபிலிட்டி ஆஃப் ஒர்க்கிங் இண்டிபெண்டன்ட்லி. இப்போ மற்றவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், இதே தனியாக நம்ம ஒர்க் பண்ணால் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வருது, எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக பண்ணுவோன்றதை பற்றி பார்க்குறதா வந்து அபிலிட்டி ஆஃப் ஒர்க்கிங் இண்டிபெண்டன்ட்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரைப் தி டைப்ஸ் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். ஸோ என்ன மாதிரியான செல்ஃப் அவேர்னஸ் இருக்குன்றதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலாக மீனிங் ஆஃப் செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன். செல்ஃப் மோட்டிவேஷன்னா என்னன்றதை பற்றியும் செல்ஃப் ரெகுலேஷனாக என்னன்றதை பற்றியும் நம்ம கடைசி சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன, ப்ரெஷர், டென்ஷன் ஆர் worry ரிசல்ட்டிங் ஃப்ரம் ப்ராப்ளம்ஸ் இன் ஒன்ஸ் லைஃப். நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துன்னா அந்த ப்ராப்ளத்தினால என்ன மாதிரியான முடிவு வந்து ஏற்படும் அப்படின்னு நினச்சிட்டு அதை பற்றி நம்ம worry பண்ணுறது, டென்ஷன் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ நம்மளோட லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால நமக்கு வரக்கூடிய ஒரு ரிசல்ட்டை நினச்சி நம்ம வேதனைப்படுறது, worry பண்ணுறது, ப்ரெஷர் ஏற்படுத்துறது தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மீனிங் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ அதோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னா அதோட மீனிங் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் இஸ் எ charged up internal condition of our body in response to some repulsive means sometimes delightful too external or internal situation. அதாவது எக்ஸ்டர்னலாகவோ இல்லை இன்டர்னலாகவோ நம்ம உடம்புல இன்டர்னல் கண்டிஷன் நம்ம உடம்புல ஏற்படுற ஒரு கண்டிஷன்ஸ், அதாவது எப்படி இருக்கலாம், சம்டைம்ஸ் இது வந்து நான் டெலைட்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஸோ அதுதான் அவன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் தி மீனிங் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வெதர் இட் இஸ் காஸ்டு பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் சச்சஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து பார்த்தோன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே ஏற்படுறது ஒரு ஸ்ட்ரெஸ் தான். அதாவது நம்மளோட லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லும்போது என்ன மாதிரியான காரணிகள் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து காரணமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃப்ளக்சுவேட்டிங் கிளைமேட் கண்டிஷன்ஸ். ஸோ கிளைமேட் ஓட கண்டிஷன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறதும் வந்து பார்த்தோன்னா ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அப்ரோச்சிங் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ ஆனுவல் எக்ஸாமினேஷன், நீட் எக்ஸாமினேஷன், ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன், ஸோ இது மாதிரி எக்ஸாமினேஷன் அவங்க வந்து அப்ரோச் பண்ணுறதுமே வந்து பார்த்தோன்னா ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு ஏற்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பேரண்டல் ஆர் பியர் ப்ரெஷர்ஸ். ஸோ எக்ஸாம்ஸில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், இல்லை டீச்சர்ஸ் வந்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்குற ப்ரெஷர்ஸ். அண்ட் தென் ப்ரைஸ் ஹைக்ஸ். ஸோ நல்லா தெரியும், விலைவாசி ஏற்றவங்கள் கூட நமக்கு என்ன நடக்கும்னா ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிமாண்டிங் ஹெல்த் கண்டிஷன்ஸ், குவாரல்சம் கிளாஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறதும் வந்து பார்த்தோன்னா ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் தான். அந்த ஸ்ட்ரிக்ட் டீச்சர்ஸ் ஆர் பை இன்டர்னல் ஸோ ஸ்ட்ரிக்ட் டீச்சர்ஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா அவங்களும் வந்து நமக்கு ப்ரெஷரை தான் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்டர்னல் ஃபோர்ஸஸ். ஸோ இன்டர்னல் ஃபோர்ஸஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா லெஸ் செல்ஃப் பிலீஃப். நம்ம செல்ஃப் பிலீஃப் வந்து கொஞ்சமாக இருக்கிறதும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் தான்.
லோ எனர்ஜி லெவல், நமக்கு வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதும் வந்து ஒரு ப்ரெஷரை வந்து ஏற்படுத்தி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. லேக் ஆஃப் என்தூசியாசம், அதாவது நம்மளால் ஆர்வமாக எந்த ஒரு வேலையும் ஈடுபடாத போது நமக்கு ப்ரெஷர் ஏற்படுது. புவர் செல்ஃப் இமேஜ், நம்ம வந்து இவ்வளோ அசிங்கமாக இருக்குமே, நம்மளோட இமேஜ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறதும் வந்து பார்த்தோன்னா இட் வில் கிரியேட் தி ஸ்ட்ரெஸ். அந்த நெக்ஸ்ட் ஒன் நோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நமக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாததும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் பிகம் எ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து இல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் இங்கே வந்து வாழ முடியலை. எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து இருக்குது. அது இன்டர்னலாகவும் இருக்குது, எக்ஸ்டர்னலாகவும் நம்மளோட லைஃப்பில் வந்து அது இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸில் we are going to see about the two stress. ஸ்ட்ரெஸ் கேன் பி எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா தட் இஸ் கால்ட் as தி குட் ஸ்ட்ரெஸ். அந்த குட் ஸ்ட்ரெஸ்ஸே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ். ஸோ எக்ஸாமினேஷனில் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் இதை 2 மார்க்லோ இல்லை 1 மார்க்லையோ கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ரெஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தயவுசெய்து அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ குட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து என்னென்னா லைக் கெட்டிங் ஏ ஜாப் ப்ரமோஷன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு லெவல்லேருந்து இப்போ டீம் லீடர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூ ஆர் கெட்டிங் ப்ரொமோஷன் அண்ட் ஆல்சோ யூ ஆர் கெட்டிங் தி ஸ்ட்ரெஸ் for dealing with the order or something. அதாவது உங்களோட அச்சீவ்மெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அச்சீவ் பண்ணுறோம் இல்லையா, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா தட் இஸ் கால்ட் as a குட் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ், அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பேட் ஸ்ட்ரெஸ் ஆர் டிஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஸோ லைக் அன் ஆங்ஸைட்டி ப்ரொடியூஸ்டு பை அண்ட் அப்யூசிவ் ஒர்க்கிங் சுச்சுவேஷன்ஸ். ஸோ கடினமான சுச்சுவேஷன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பேட் ஸ்ட்ரெஸ், அதாவது டிஸ்ட்ரெஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸில் வந்து பார்த்தோன்னா we have the 4 factors, that is 4 factors to be the source of stress in the modern times. ஸோ நம்மளோட மாடர்ன் லைஃப்பில் 4 factors வந்து என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்குது. தீஸ் ஆர் தி 4 factors creating the stress. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சர்வைவல் ஸ்ட்ரெஸ். ஸோ சர்வைவல் ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து என்னென்னா இட் இஸ் ஜென்ரேட்டட் பை எ டூ ஆர் டை கிரைசிஸ் சுச்சுவேஷன். ஸோ இப்போ நம்ம டூ ஆர் டைன்றதை விட டூ ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணலாம், முடியலன்ற பட்சத்தில் நம்ம ஃப்ளைட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா சர்வைவல் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இன்டர்னல் ஸ்ட்ரெஸ். இந்த இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட் இஸ் ஜென்ரேட்டட் பை பென்ட் அப் worries. பென்ட் அப் சொல்லும்போது தெரியும், மேடு பள்ளம், அதாவது அப் அண்ட் டவுன் worries, frustrations and apprehensions in your inner self and is a common response mostly by human beings to such inhibitions. அதாவது என்னென்னா இன்டர்னல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், செல்ஃப் மோட்டிவேஷன் கம்மியாக இருக்குது, செல்ஃப் பிலீஃப் கம்மியாக இருக்கிறது, லேக் ஆஃப் என்தூசியாசம், இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் தான் சொல்லுவோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தோன்னா இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கான ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இட் இஸ் ஜென்ரேட்டட் பை தி uncomfortable feeling of things situation in the surrounding such as noise create பண்ணுறது, க்ரௌடாக இருக்கிறது, எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டாக இருக்கிறது, இல்லைனா கோல்டு கிளைமேட்டாக இருக்கிறது, கண்டினியூஸாக ரெயின் வந்துட்டு இருக்கிறது, impending flood வர்றது, rising price hikes, old and ailing parent, your misachievers classmates, your noisy neighbor, your complaining friend, demanding parents and overtly strict teachers, your bullying senior. இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபேக்டர்ஸ். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் தட் இஸ் fatigue அண்ட் ஓவர் ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ். அதாவது ஓவர் ஒர்க், நம்ம நார்மலாக பண்ணுற ஒர்க்கை விட அதிகமாக ஒர்க் பண்ணும்போதும் we will get the stress. It is generated by the fatigue and overwork that you build up over a period of time as a result of highly demanding study routines. நம்மளோட ரிசல்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஓவர் டைம், அதாவது அதிகமாக நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறது, அண்ட் தென் ever increasing ambitions, setting up unrealistic goals and exerting yourself much beyond your mental ability capacity. அதாவது நமக்கு கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கு நம்ம தான் நம்ம எய்ம் செட் பண்ணணும். ஸோ நம்மளோட
கேப்பபிலிட்டிக்கு மீறி ஒரு எய்ம் செட் பண்ணும்போது அதை ரீச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஓவர் ஒர்க் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து பார்த்தோம்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ரெஸ்க்கான ஒரு ரீசன் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து டயக்ராம் வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரெஸ்க்கான 4 ஃபேக்டர்ஸ். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ், fatigue related stress, environmental stress, and then survival stress. So survival stressல fight or flight, internal stress சொல்லும்போது self belief, self motivation, low enthusiasm, இதெல்லாமே internal stress. fatigue related stressன்னு சொல்லும்போது over ambitious, அதாவது நம்மளோட கேப்பபிலிட்டி மீறி நம்ம வந்து எய்ம் செட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு ரிசல்ட்டுக்காக ஓவர் டைம் ஸ்டடீஸ் பண்ணுறது. என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லும்போது பேரண்ட், ஸ்ட்ரிக்ட் டீச்சர், ஃபைட் கிளாஸ்மேட், அது மாதிரி நம்ம சொல்கிறது வந்து நம்ம என்ன சொல்வோன்னா என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ். அதுலேயுமே வந்து கிளைமேட் சேஞ்சஸ்ஸு, ப்ரைஸ் ஹைக்ஸு, ஃப்ளட்டு, இதுவுமே கூட வந்து பார்த்தோன்னா என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸில் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு செக்ஷன் தட் இஸ் 2 ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், செகண்ட் வந்து யோகா, தேர்ட் வந்து மெடிடேஷன். ஸோ here I gave some points. Below are given some easy ways to find out our stress. ஸோ இந்த டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறத எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. ஃபைண்டிங் அவுட் யுவர் அலாரம் ரெஸ்பான்ஸ் ஆர் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இதில் வந்து எப்படி வந்து நம்ம சிம்டம்ஸ், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்டம்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறது. அவர் பாடி ப்ரொடியூசஸ் a physical alarm response that pumps adrenaline through our body, tensing our muscles and speeding up our heart. நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து வரும்போது நம்ம உடம்புல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளோட மசில்ஸ் எல்லாமே வந்து டென்ஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கல் அலாரமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம். செகண்ட் வந்து பார்த்தோம்னா ஐடென்டிஃபையிங் யுவர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஓகேவா. ஸோ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து சைன்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட் சைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஃபார் இட் குட் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் லேர்னிங் ஹவு டு டீல் வித் யுவர் ஓன் ஸ்ட்ரெஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் சைன்ஸ் ஆஃப் someone you work with, such as your boss, colleague or family members. Sometimes you are so used to living with stress that you don't know how to identify it. ஒரு சில பேருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இன்டர்னலாவோ இல்லை எக்ஸ்டர்னலாவோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அவங்க பாஸ் இருக்காரு அப்படின்னா அவங்க டென்ஷன் ஆகும்போது அவங்க ஒரு சில விதமான சிம்டம்ஸை வந்து அவங்க வெளிப்படுத்தலாம். அதாவது கோவமாகிறது, இல்லைனா கத்துறது, அது மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் தெரியலாம். ஒரு சில பேருக்கு அந்த சிம்டம்ஸே தெரியாது. நம்மளை மாதிரி ஒரு சில ஆளுங்களை என்னன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் வாழ்ந்துட்டு இருப்போம், பட் அதுக்கான சிம்டம்ஸே தெரியாமல் இருப்போம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தேர்ட் ஒன் ஃபைண்டிங் அவுட் வாட் காசஸ் ஸ்ட்ரெஸ் இன் யூ. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருதுன்னா அதுக்கான காரணிகள் என்னன்றதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பர்சனாலிட்டி டைப்ஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் ரியாக்ஷன் டு ஸ்ட்ரெஸ். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேஜராக எது வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னா நம்மளோட பர்சனாலிட்டி. ஸோ நம்மளோட பர்சனாலிட்டி இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் வாட் ஆர் யுவர் பர்சனல் சைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். யூ மே ஸ்டார்ட் ஸ்வெட்டிங், ஷிவரிங், twitching, or in the worst case start biting your nails when the situation gets out of your control. ஸோ பர்சனல் சைன் பார்க்கும்போது ஸ்வெட்டிங் ஆகிறது, ஷிவரிங் ஆகிறது, அதுக்கப்புறமேட்டு அவங்களோட நெயில்ஸ் நீங்கள் பைட் பண்ணுறது, இது எல்லாமே எதனால் அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் மூலமாக தான் இது எல்லாமே நடைபெறுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸில் we are going to see about the 3 techniques. ஒன்று வந்து பார்த்தோன்னா யோகா ஃபார் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், செகண்ட் வந்து மெடிடேஷன், தேர்டு வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு கிராஃப் மாதிரி இருக்குது. இந்த கிராஃபில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா யோகா பண்ண போகிறோம். யோகாவோட
பெனிஃபிட் பார்க்க போகிறோம், மெடிடேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம், வெக்கேஷன், ட்ராவல் அண்ட் தென் நேச்சுரல் வாக் பற்றி தான் நம்ம இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா என்ஜாயிங் கோயிங் டு வெக்கேஷன்ஸ் அண்ட் ஹாலிடேஸ் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த செக்ஷன் 3ல் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ஜாயிங் கோயிங் டு வெக்கேஷன் அண்ட் ஹாலிடேஸ் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் எ நார்மல் திங் டு ஹேப்பன் டு யூ. ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நமக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நார்மல் தான், எல்லாருக்குமே ஏற்படக்கூடியது தான். ஷுட் நாட் அலோவ் இட் டு அப்ஸ்ட்ரக்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ஜாயிங் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வென் எவர் பாசிபிள். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ உங்கள் ஃபேமிலியோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். தாட் ஸ்டாப்பிங் ஆர் நாட் திங்கிங் டூ மச். எதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது இல்லைன்னா அதிகமாக திங்க் பண்ணுறதை முதல்ல நிறுத்தணும். கோயிங் ஆன் வெக்கேஷன்ஸ். ஸோ எதாவது வெக்கேஷன் டைம்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், அவுட்டிங் போகலாம். அண்ட் தென் ஹாலிடேஸில் வென் எவர் டைம் அண்ட் ரிசோர்ஸ் பர்மிட். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஹாலிடேஸில் நீங்கள் வெக்கேஷனுக்கு நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிங் நேச்சர் வாக்ஸ். ஸோ செக்ஷன் 4ல் டேக்கிங் நேச்சர் வாக்ஸ். டேக்கிங் டைம் அவுட் ஃபார் நேச்சர் வாக்ஸ் டூ ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் யர் ஸ்ட்ரெஸ் லெவல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெக்கேஷன் போக முடியல, உங்களால் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேக்கிங் நேச்சர் வாக்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், கால்நடையாக ஏதாவது கிராஸ் இருந்ததுன்னா, புல்வெளிகள் இருந்ததுன்னா நீங்கள் சும்மா ஒரு வாக் போனீங்கன்னா கூட உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டேக்கிங் எ வாக் இன் எ பார்க் could actually shift your brain into a calmer state according to recent research. ஸோ நிறைய பேர் வந்து பார்க்கலாம் பார்க்லேயும் சரி பீச்லேயும் சரி இல்லைனா வந்து பார்த்தோம்னா ஏதாவது யோகா பண்ணுற இடத்துலையும் சரி இந்த புல்வெளி மேலேயும் நடப்பாங்க. யோகாலேயும் அந்த பார்க்கில் ஃப்ளோரில் நடக்கிறது, நம்ம வாக் பண்ணாலே நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தோன்னா முக்கால்வாசி குறைஞ்சிடும். அதுதான் வந்து ரிசர்ச் பீப்புள்ஸும் வந்து அதான் சொல்கிறாங்க, எப்போல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கோ அப்போல்லாம் கொஞ்சம் வாக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா a recent study found that walking through a green spaces can put the brain into a meditative state. ஸோ நீங்கள் வந்து புல்வெளி மேலே நடக்கும்போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரெயின் வந்து அமைதியாகும். ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்கள் பிரெயின் வந்து கூல் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் ஒரு க்ரீன் ஸ்பேஸ் மேலே நடக்கும்போது உங்களோட மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் சாப்டர் பார்த்துருக்கோம், அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருக்கோம் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸில். நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ, பாய்.